மத்தேயு எழுதியிருக்கிறாரு, குருடரும் சப்பானிகளும் உள்ளே போனார்கள் அப்படின்னு. அதாவது யூதர்கள் எந்த குருடனையும் எந்த சப்பானிகளையும் ஆலயத்துக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. எல்லா குருடர்களும் ஆலயத்துக்கு வெளியே தான் இருப்பாங்க, இல்லைன்னா எரிகோ பக்கத்துல, பெத்சாயிதா பக்கத்துல தான் இருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சாட்டையடி தொடங்கின பிறகு, அடி கொடுத்து சுத்திகரிப்பு நடத்தின உடனேயே குருடர்களும் சப்பானிகளும் ஆலயத்துக்குள் வந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. தாவீது தான் ஒரு தடவை அந்த எபூசியரை பிடிக்க போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் இவரை நக்கல் பண்ணாங்க. நீ அந்த கோட்டையை பிடிக்க முடியாது, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய குருடரும் சப்பானிகளும் மட்டும் போதும் உன்னை முறியடிப்பதற்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால இங்க தாவீது உடனே தானே சொன்னார், என்னுடைய ஆத்துமாவை பகிக்கிற இந்த குருடரையும் சப்பானியரையும் எவன் ஜெயிக்கிறானோ அவன் இந்த கூட்டத்துக்கு தலைவன் ஆவார். இந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால இவங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படின்னா, தாவீதுக்கு இந்த குருடரையும் சப்பானியும் பிடிக்காது, அதனால எந்த காலம் கொண்டு இவங்களை ஆலயத்துக்குள்ள சேர்க்க கூடாது அப்படின்னு. இயேசுவின் காலம் வரைக்கும் எந்த குருடர்களும் எந்த சப்பானிகளும் ஆலயத்துக்குள்ள போகல. ஆனால் இயேசு அந்த ஆலயத்தை சுத்திகரித்த பிறகு குருடர்களும் சப்பானிகளும் ஆலயத்திற்குள் வந்தார்கள்.